everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் புதை படிமம் கண்டெடுப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் தமிழ் சொசைட்டி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸவேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் ஆய்வுக்களங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டினமருதூர். ஸோ இதையும் தொல்லியல் களமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதே இடத்துல தான் இந்த மாதத்தில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 5.4 சென்டிமீட்டர் அளவுள்ள சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெண் தெய்வ சிலை வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி 3.2 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கல் ஆயுதம் வந்து கிடச்சிருக்கும். அந்த கல் ஆயுதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே பட்டினமருதூரில் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன் புதை படிமம், சிப்பி புதை படிமங்கள், அதே மாதிரி ஸ்படிகம் நிலை அடைந்த இயற்கை பிசின்கள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த தொல்லியல் ஏன் இந்த தொல்லியல் களமாக அறிவிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த வரலாறை அறிவதற்காக தான். ஸோ அதை தொல்லியல் களமாக அறிவித்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதுகாக்கும் போது நம்மளுடைய அந்த தொன்மை வாய்ந்த நிறைய வரலாறுகள் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஆய்வில் கிடைத்த கடல்சார் புதை படிமங்களில் சில முத்துச்சிப்பிகளின் படிமங்களாக இருந்திருக்கு. ஸோ இவற்றை மதிப்பிடுகையில் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இவை மண்ணில் புதைகின்றன. அதே மாதிரி இயற்கை பிசின் போன்ற தொன்மங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து மேபி இது மரத்தின் பிசின் படிமமாக இருக்கலாம், அல்லது ஆம்பரின் திமிங்கலத்தின் உமிழ் நீராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 to 110 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட கையடக்க பண்டைய மணல் கல் கருவி வந்து கிடச்சிருக்கு. அதில் இருபுறமும் கண் போன்ற புள்ளிகள் உள்ளன, அடிப்பாகம் 2 வளைவுகள் உள்ளன. ஸோ இது வந்து கல்லாக உருமாறிய புதையுண்ட மீனின் படிமமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் எதற்காக ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா உலகுக்கு தமிழர் நகர நாகரிகம் அவர்களின் மேம்பட்ட தொழில்நுட்ப அறிவை பறைசாற்றுவதற்காக தான் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க.